சென்னை அயனாவரத்தில் சிறுமியின் முகத்தை அமெரிக்கன் புல்டாக் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிர்மல். வணக்கம் நிர்மல். தற்போது சிறுமியின் நிலை என்னவாக இருக்கிறது? நாயின் உரிமையாளர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலை நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜா. இவர் நேற்று காலை தனது மனைவி மற்றும் 7 வயது மகளுடன் கடைக்கு சென்று வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது வீட்டின் உரிமையாளர் கீழ்த்தளத்தில் தனது வளர்ப்பு நாயை வைத்திருந்திருக்கிறார். அவர் வளர்த்து வரக்கூடிய அந்த அமெரிக்கன் புல் டாக் என கூறப்படும் அந்த நாய் 7 வயது சிறுமியின் முகத்தை எகிரி கடித்து குதறியுள்ளது. இதை எதிர்பார்க்காத ராஜா நாயிடமிருந்து போராடி தனது குழந்தையை மீட்டுள்ளார். இதனை அடுத்து காயமடைந்த அந்த 7 வயது சிறுமி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமிக்கு தற்போது முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அடுத்து மருத்துவமனையின் தகவலின் பேரில் ஆர்கநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவமனையில் தற்போது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை மருத்துவர்கள் சிறுமியின் பெற்றோரையும் மருத்துவமனையில் நேரில் சென்று அவரிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் நாயின் உரிமையாளர் ஜோதி என்பவரிடம் போலீசார் தற்போது நாய் வளர்ப்பதற்கு அனுமதி ஆவணம் உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நாயின் உரிமையாளரிடமிருந்து நாயை பறிமுதல் செய்து புளியந்தோப்பில் உள்ள நாய்கள் காப்பகத்தில் அழைத்துச் சென்றனர்.